ஹலோ ஐஸ் நமஸ்தே, வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கா எப்படி தைரியமாக மொட்டை அடிக்கிறது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட சேனல்லையே பிளேலிஸ்ட்டில் ரேகாவின் மொட்டை வரலாறு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கன்னு. இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா, அக்கா நாங்கள் எப்படி மொட்டை அடிக்கிறது, எனக்கு தைரியமாக அடிக்கணும், எனக்கு ஏதாச்சும் வீடியோ கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்களோட கமெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக நிறைய பேர் மொட்டை அடிக்கிறதுக்கு பயந்துட்டுருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர், நீங்கள் ரொம்ப ஈஸியாக மொட்டை அடிச்சிடுறீங்க, எப்படி தைரியமாக மொட்டை அடிக்கிறது, நான் மொட்டை அடிக்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. மொட்டை அடிக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கும் ரொம்ப லென்த்தியான ஹேர் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹேர்னால் ரொம்ப இஷ்டம். நான் ரொம்ப நிறைய அதை பராமரிப்பேன், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். தென் ஹேர் பார்த்திங்கன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் நான் எல்லே ஒன்ஸ் கட் பண்ணி வேற விடுவேன். அதை மடித்து பின்னி ஐயோ ரொம்ப தாங்கவே முடியலேன்னு அந்தளவுக்குலாம் நான் பண்ணுவேன். அந்தளவுக்கு இருந்தேன்னா இந்த அளவுக்கு முருக பக்தியில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நான் எனக்கு வேண்டுதல்கள் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் மொட்டை அடிச்சுட்ருக்கேன். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னோட கடவுளுக்காக நான் கொடுக்கும் பொழுது ஐ எம் ஸோ ஹாப்பி. அதை நான் எப்போவுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுக்காக அடிக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டுதலுக்காக அடிக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ்க்காக அடிக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அடிக்கிறீங்களா. ஏன்னா மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்ட்டுக்காக அடிக்க மாட்டாங்க நிறைய பேர். சில பேரை வேணால் அடிக்கலாம். அதனால் நீங்கள் பண்ண போகிறீங்களா, எதுக்காக தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. தைரியம் அப்படின்றது மொட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். எப்படி நம்ம இன்பத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி துன்பம் வரும் பொழுதும் பார்த்திங்கன்னா தைரியமாக இருந்து அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்றதை பார்க்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் மொட்டை அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக பயப்படணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க ஒரு பார்ட், தட்ஸ் இட். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை நம்ம மொட்டை அடிச்சிருந்தாலும் நம்மளை அழகு போய்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்றவங்க நம்மளை எப்படி பேசுவாங்க நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதை விட நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளே என்ன நினைக்கிறோம்னா டவுனாக நினைக்கிறோம். அதனால தான் நம்மளால் எந்த விஷயத்தையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, அந்த தைரியம் வரல. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்கள் நினைங்க. மற்றவங்க சொல்லணும்னு நினைக்காதீங்க, அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு. அப்படி நினைக்கும் பொழுது மற்றவங்க என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கூட இவ்வளோ முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சோன்னா ரொம்ப சில பேர்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்கப்பா இந்த முடிக்க வச்சுட்டு என்ன பண்ண இவ்வளோ இது பண்ணுறீன்னு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் எவ்வளோ பெரிய கடவுளுக்கு கொடுத்துருக்கேன், என் அப்பன் முருகப்பெருமானுக்கு கொடுத்துருக்கேன். அவரோட அருளே எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது. என்னோட அப்பன் பழனியில் குழந்தையா அழகாக குமரனா ஒரு மொட்டையில் நிற்கிறாரு. அவருக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட குழந்தைக்காக நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அவரோட அடிமையாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தெரியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக அதை கொடுத்துருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள், நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் அவருக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக நான் கொடுத்தேன். என்னோடய வேண்டுதல் இப்போயும் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் பொழுதே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னோடய வேலையும் சரி மற்றதும் சரி பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மைண்டோடு தான் கொடுத்தேன். அதனால் இது எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான் சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஓகே இது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கக்கூடாது, நம்ம 4 பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் மற்றவங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்களை குறை சொல்ல போகிறாங்களா என்ன. நம்ம நல்லா அவங்கள விட பெட்டராக இருந்தால் பயங்கரமாக நம்மளை குறை சொல்லி நம்மளை டவுன் பண்ணி அந்த விஷயத்த செய்ய விடாமல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை அவங்கள விட கீழே இருந்தாலும் அவங்களோட பெருமையை பேசி நம்மளை இன்னும் டவுன் பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம ஐயோ அவங்க இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தான் பேசுவாங்கன்னு இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளை பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இதனால் நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கூட எப்படிப்பட்ட உறவுகள் இருக்குது, என்ன மாதிரியான உறவுகள் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்மளோட அன்பான உறவுகள் எப்பொழுது
எப்பொழுதுமே நம்ம எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுப்பாங்க. நம்ம பிடிக்காதவங்க நம்மள எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் அவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்காதே, அதனால் எப்படியா இருந்தாலும் நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்காக நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது. நம்மளே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கல அப்புறம். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனசாட்சிக்கும் அந்த கடவுளுக்கும் தவிர யாருக்காக நீங்கள் பயப்படணும்? ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த கடவுளே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அதனால் எதுக்குமே தேவையில்லாத விஷயங்களுக்காக பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லதே கேளுங்க, நல்லதே மற்றவங்க கிட்ட பகிருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மூலயமா நல்லது வந்து சேரும். நன்றி, வணக்கம். Bye-bye.